அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டினுடைய நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது. அதில் இந்த கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் 54 போஸ்ட்டு அவைலபிளாக இருக்குது. அப்போ அந்த 54 போஸ்ட்டில் யூஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்குது, பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்குது. அப்போ அதுக்கான சிலபஸும் நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. அப்போ இந்த வீடியோவில் இந்த யூஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், அதாவது கொஸ்டின் மாடல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே கேட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ அதில் இந்த யூஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம பார்த்துடலாம். இதில் நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்க்குறது எப்போ கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் ஜேஎஸ்ஓ எக்ஸாம் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அங்கே கேட்ட கொஸ்டின். அப்போ இதே மாடலில் தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கும். ஏன்னா ஒரே வரியில் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்துட்டு அப்ளிகேஷன் ஓரியன்டாக எதுவுமே இருக்காது. ஏன்னா 200 கொஸ்டின் 3 ஹவர்ஸில் ஆன்சர் பண்ணணும். அதனால் கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எப்படி கேட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். half life period of a second order reaction is dependent on initial concentration of the reactant. அப்போ half life period of the second order reaction. அப்போ என்ன பண்ணணும், அந்த ஃபஸ்ட் ஆர்டர் என்ன, செகண்ட் ஆர்டர் என்ன, தேர்ட் ஆர்டர் என்ன, அதே போல் 0 ஆர்டர் என்ன. அப்போ இந்த 4ஐயும் நீங்கள் படித்து வச்சிட்டிங்க, அதனுடைய ஃபார்முலாவை படித்தாலே போதும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள். சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் என் பியூர் ஸ்டேட்டார். இந்த ரெண்டும் என்ன, சிலிக்கான் ஜெர்மானியம் பியூர் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும், நான் கண்டக்டார்ஸ். அப்போது அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் தான் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி கண்டக்டராக இந்த ரெண்டும் பிஹேவ் பண்ணோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஒன் ஃபார் எ தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ இந்த கொஸ்டின்லாம் எங்கேருந்து கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, அதில் உள்ள சிலபஸில் யூனிட் 1ல் இருந்துட்டு கேட்கப்பட்ட கொஸ்டின். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, T half is proportional to 1/a². அடுத்தது பாருங்கள். வாட் இஸ் யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் nth ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ இது ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ ஜென்ரல் ஃபார்முலாவை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எந்த ஆர்டர் கேட்டாலும் எழுதிடலாம். இதில் ஃபஸ்ட் ஆர்டர் கேட்டாலும் எழுதிடலாம், செகண்ட் ஆர்டர் கேட்டாலும் எழுதிடலாம், தேர்ட் ஆர்டர் கேட்டாலும் எழுதிடலாம். அப்போ dm³ n-1 மோல் 1 - 1 s inverse 1. அடுத்தது லாட்டிஸ் எனர்ஜி ஆஃப் அன் அயானிக் கிறிஸ்டல் இஸ் கிவன் பை. அப்போ இதில் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துக்கிறாங்க, யூ அட்ராக்ஷன். யூங்கிறது லாட்டிஸ் எனர்ஜி குறிக்கும் இல்லையா? அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ இஸ் ஈக்குவல் டு mz + z - e² 4/ε0r. இந்த மாதிரி டைரக்ட் ஃபார்முலா, டைரக்ட் ஈக்குவேஷன் கொஸ்டின்ஸில் இப்படி தான் இருக்கும். சிம்பிளாக இருக்கும். ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஈஸியாக இதில் மார்க் வாங்கிடலாம். இதில் நிறையா மார்க். அப்போ 300 மார்க்குக்கு நீங்கள் மேஜரில் எடுத்துடலாம். ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 150 மார்க் தான் இருக்குது. டோட்டலி 450 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுத போகிறீங்க. அப்போ இதில் நீங்கள் நிறைய ஹை மார்க்ஸ் வாங்கிட்டீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி நீங்கள் என்ன பண்ணிடலாம், அடித்து எடுத்துடலாம். அடுத்தது பாருங்கள். the variation of Kp with temperature is given by ln Kp is equal to -del(H0/RT + C. அப்போ இந்த மாதிரி டைரக்ட் ஃபார்முலா தான். அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். the bond order and bond length are related as bond order is inversely proportional to bond length. அப்படி தானே? இப்போ பாண்ட் லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த பாண்ட் ஆர்டர் கம்மியாக இருக்கும். அப்போ பாண்ட் லென்த் கம்மியாக இருக்குதுன்னா மீனிங் என்ன, இந்த பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருக்கும். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ அதை ஈஸியாக எழுதிடலாம். அடுத்தது இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் த பெர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர் இன் ஹைப்ரிட் ஆர்பிட்டால் இஸ் 50. எந்த இதில் எஸ் கேரக்டர் 50% இருக்குது. அப்போ அசிட்லின். அப்போ அசிட்லினில் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ் கேரக்டர் 50%. அப்போ அங்கே அசிட்லின் என்ன வரும், உங்களுக்கு எஸ்பி ஹைப்ரிடைசேஷன் வரும். அப்போ எஸ்ஸுக்கு ஒரு 50, பிக்கு ஒரு 50. அதே போல் SP2வில் பார்த்தீங்கன்னா என்ன வரும், அந்த 33.3ல் வரும். இப்போ SP3க்கு பார்த்தீங்கன்னா 25 வரும் இல்லையா, 25% வரும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் Z* கேன் பி கால்குலேட்டட் பை யூசிங் த ஃபார்முலா Z* இஸ் ஈக்குவல் டு Z - S. அப்போ இது எல்லாமே ஃபார்முலா தான், டைரக்ட் ஃபார்முலா. அப்படியே கேட்டுக்கிறாங்க. அதை கேல்குலேட் பண்ண கூட சொல்லலை. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், அதை கேல்குலேட் கூட பண்ண சொல்லலை, ஃபார்முலாவை அப்படியே கேட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கரெக்ட் மெக்கானிசம் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். இது என்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறத என்ன மெக்கானிசம், SN1 SN2 அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அப்போ இதில் என்ன நடந்திருக்கு பாருங்கள்.
SN1. இப்போ unimolecular nucleophilic substitution reaction. The coupling constant J in NMR spectroscopy is measured in the scale. அப்போ இந்த J coupling constant J எந்த யூனிட்டில் எந்த ஸ்கேலில் மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. சிம்பிள். அப்போ ஹெட்ஸில் அதை மெஷர் பண்ணுறாங்க. predict the following product of the following reaction. இதில் CH3 CH2 C triple bond N கொடுத்துக்கிறாங்க. ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ரிடக்ஷன் பண்ணுறோம், என்ன கிடைக்கும்? அப்போ இதில் கார்பன் CH2 N வந்து NH2வாக மாறும். இப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். CH3 CH2 CH2 NH2. ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன். இப்போ கிர்ச்சாஃப் ஈக்குவேஷனுடைய அந்த ஃபார்முலா அதை படித்தாலே போதும். அப்போ ∆E2 - ∆E1 = ∆CV T2 - T1 அப்படியே எழுதிடலாம். Eigen functions of a Hermitian operator corresponding to dash. அப்போ டிஃப்ரெண்ட் ஐகன் வேல்யூஸ் ஆர் ஆர்த்தோகோனல் அப்படிங்கிறது சொல்கிறோம். அப்போ அந்த ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டரை பற்றி படித்தாலே போதும், இதை ஈஸியாக எழுதிடலாம். த லைன்ஸ் ஆஃப் லைமன் சீரீஸ் அக்கர் இன் த டேஷ் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். யூவி ரீஜனில் நமக்கு இந்த லைமன் சீரீஸ் கிடைக்கும். அப்போ அதில் ஒரு இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் நிறையா லைன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த லைமன் பால்மர் பேசன் ஃபண்டு பிராக்கெட் அப்படிங்கிற சீரீஸ் இருக்கும். ஸோ அப்போ அது தெரிஞ்சினா போதும், இந்த எப்படி கிட்டாலும் இதில் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ லைமன் வந்துட்டு அல்ட்ரா. அடுத்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டேஷ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அடிட்டிவ். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அடிட்டிவ் இன் நேச்சர். அடுத்தது இதில் இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார் த குவாண்டம் ஆப்ரேட்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த d/dx + x இது வந்துட்டு அப்படியே ஒரு புக்கில் அந்த ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை படிச்சிங்கன்னா இதை அப்படியே என்ன பண்ணிடலாம், எழுதிடுறேன். d²/dx² -1 - x². Efficiency of a steam engine operating between 120 degrees Celsius and 20 degrees Celsius is. அப்போ இதுக்கான அந்த ஃபார்முலா T2 - T1/T2 இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவில் நீங்கள் இதை போட்டிங்கன்னா அழகான ஆன்சர் வரும், 25.4%. அடுத்தது பாருங்கள், இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இது ரெஃபர்ஸ் டு டேஷ். அப்போ ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட்டா செகண்டா தேர்டா அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. இப்போ இது என்னப்போ ஃபோர்த்து பாஸ்டுலேட் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அப்போ அதில் உள்ள பாஸ்டுலேட்ஸ் படித்தாலே போதும், இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் அரானிக் காம்பவுண்ட் கேன் ஹேவ் த ஃபாலோயிங். லாம்டா மேக்ஸ் இஸ் க்ளோஸ் டு 236 நானோமீட்டர். அப்போ இதில் ஆப்ஷன் சி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த லாம்டா மேக்ஸ் வேல்யூ கேல்குலேட் பண்ணணும் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த காமன் வேல்யூ ஹெட்ரோ ஆனுலர் டையின் அந்த வேல்யூஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிடணும். அப்போ என்ன வரும், 217 வரும். அதுக்கப்புறமா இதில் என்ன இருக்கும், இதில் ஒரு ரிங் ரெசிடியோ, இதில் ஒரு ரிங் ரெசிடியோ, இங்கே ஒரு ரிங் ரெசிடியோ, இங்கே ஒரு ரிங் ரெசிடியோ நமக்கு இருக்குமா. ஓகே, அப்போது இந்த எத்தனை இருக்குது, 4 × 5 20. இப்போ 20 ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடும், 237. அப்போ அப்ராக்சிமேட்லி 36 பக்கத்தில் இருக்குதா. அப்போ இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எது வந்துட்டு 236 பக்கத்தில் வருது அப்படின்னா இந்த ஆப்ஷன் சி உள்ளது, 236 பக்கத்தில் வருது. இன் பியர் லாம்பர்ட்ஸ் லா வேர் எப்சிலான் இஸ் ரெப்ரசன்டட் as மோலார் அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஃபார்முலாவை படித்தாலே போதும், அதை அப்படியே என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். Alloys of lanthanides are called as Miss metals. Alloys or lanthanides are called as Miss metals. 12th புக்லேயே உள்ளது, அப்படியே நீங்கள் எழுதிடலாம். Choose the correct chemical formula for potassium hexacyanoferrate. அப்போ இந்த பொட்டாசியம் எக்ஸோசைனோஃபெரேட்டுக்கான கெமிக்கல் ஃபார்முலா K4FeCN6. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூஜி டிகிரி சிலபஸில் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரியான பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே போல் நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணணும், கொஞ்சம் பழைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இந்த மொத்தம் வந்து 300 மார்க்ஸ் இருக்கு இல்லையா. அப்போது 300 மார்க்ஸுக்கு நீங்கள் 250க்கு மேலே தாராளமாக எடுக்கலாம். இல்லை 300 மார்க்ஸுக்கு 250க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். அதாவது சாதாரணமாக கெமிஸ்ட்ரி படித்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மார்க்கு ஈஸியாக எடுத்துடலாம். படிக்காமல் போகிற கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடலாம், 300 மார்க்குக்கு 150 மார்க்கு ஈஸியாக எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போது நீங்கள் படிக்க வேண்டியது எக்ஸ்ட்ரா ஒரு 100 மார்க்குக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம். அப்போ அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ், அப்போ அதுக்கு இந்த மாதிரியான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ அதை நீங்கள் எழுதினாலே போதும், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி
படித்தாலே போதும், ஈஸியாக இதில் நீங்கள் பாஸ் ஆகி போயிடலாம். ஏற்கனவே ஜேஎஸ்யூவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 8 பேர் செலக்ட் ஆகி போயிருக்கிறாங்க. இல்லை 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருக்கிறாங்க ஜேஎஸ்யூவில். அப்போ எல்லாருமே வந்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி நல்ல ஒர்க் அவுட் பண்ணி தான் உள்ளே போயிருக்காங்க. ஒரு நல்ல வாய்ப்பு, சரிங்களா? இந்த மாதிரி வாய்ப்பு எப்போதுமே வராது. கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப கம்மியாக தான் போஸ்ட் வரும். இந்த தடவை நிறையா போஸ்ட்டு கொடுத்துக்குறாங்க. 54 போஸ்ட் இருக்குது. அப்போ நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.